சித்தர்களை நேரில் தரிசனம் செய்வதற்கு தேவையான மூல மந்திரம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அந்த சித்தர்களை நினைத்து நாம் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாலும் அந்த சித்தர்களை பற்றி பேசணும்னாவே சித்தர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க. மத சின்னங்களுடன் தான் வரணும், அப்போ தான் சித்தர்கள் அப்படின்ற நிலைமையில் அவர்கள் இல்லை. குப்பை பொறுக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் வேடத்தில் கூட சித்தர்கள் வருவார்கள். எப்பயுமே தெய்வங்கள் வேறு, சித்தர்கள் வேறு. போகர் இருக்கிறார்னா போகருக்கு 7 இடங்களில் ஜீவசமாதி இருக்கும். ஒரு சித்தருக்கு மட்டும் ஜீவசமாதி கிடையாது. அது எந்த சித்தர் அப்படின்னா, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருந்து நாம் சித்தர்களை மானசீகமாக மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சித்தர்தாசன் செல்வகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆன்மீக கிளிட்ஸ்லேயே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கும் நமக்கு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. இப்போது சித்தர்கள் அப்படின்றத பற்றி நீங்கள் எங்களுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா, இந்த சித்தர்கள் நம்ம கூடவே வாழறாங்க அப்படின்றது நம்மளால் எப்படி அதை புரிஞ்சிக்க முடியும்? ஏன்னா நம்ம பார்க்குறவங்க வந்து சித்தர்களாக தனியாக நமக்கு தெரிய மாட்டாங்க. நம்மளை பார்க்கும்போது ஜடாமுடியோடு வச்சு, அப்புறம் வந்து நிறைய பெரிய தாடி வச்சு, நெத்தியில் வந்து திருநீர் வச்சவங்க தான், ருத்ராட்சை போட்டால் தான் சித்தரா, இல்லை அதையும் தாண்டி சித்தர்கள்லாம் நார்மலாக இருப்பாங்களா? நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து சித்தர்களை நேரில் தரிசனம் செய்வதற்கு தேவையான மூல மந்திரம் இதை நம்ம சேனலில் நான் தான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு பல ஆயிரக்கணக்கானவர்கள் நான் சித்தர்களை நேரடியாக தரிசனம் பண்ணேன் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டதை வந்து இந்த ஜடாமுடியெல்லாம் வச்சு தான் சித்தர்கள் இருப்பாங்களா, நம்ம கூட தான் இருக்கிறாங்களான்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்தர்கள் என்பவர்கள் வேறு யாரும் கிடையாது, நமது முன்னோர்கள். இன்றைக்கி 18 சித்தர்கள் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா அந்த 18 சித்தர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் நாம் இருப்போம். அது எந்த சித்தருங்கிறது நாம் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது எப்படி இறந்து போன முன்னோர்கள் நம்ம கூடவே தான் இருப்பாங்களோ அதே போல் அந்த சித்தர்களை நினைத்து நாம் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாலும் அந்த சித்தர்களை பற்றி பேசணும்னாவே சித்தர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய புத்தகங்களில் எழுதியிருக்கேன், சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விட்டலாச்சாரியார் படத்தில் வர்ற மாதிரி ஜடாமுடி வச்சுட்டு காவி கட்டிட்டு, நான் உதாரணமாக சொல்கிறதுனா அதை ஒரு வரியில் சொல்கிறதுனா, மத சின்னங்களுடன் தான் வரணும், அப்போ தான் சித்தர்கள் அப்படின்ற நிலைமையில் அவர்கள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு வந்து விளம்பரமும் வியாபாரமும் தேவையில்லை. சரிங்களா? அப்போ நான் ஒரு சித்தரை மனமுருக நான் பிரார்த்தனை செய்கிறேன், அந்த சித்தரை நான் வந்து வழிபடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சித்தர் உங்களுடைய உண்மையான ஆத்மாத்மான அன்புக்கு கட்டுப்பட்டு, சரி, பக்திக்கு கட்டுப்பட்டு இல்லை, அன்புக்கு கட்டுப்பட்டு, சரி, உங்கள் வீட்டில் குப்பை பொறுக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் வேடத்தில் கூட சித்தர்கள் வருவார்கள். இதை எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து டிராவல் போறீங்க, ஏதோ ஒரு உடல் உபாதை, அந்த இடத்துல ஒரு தண்ணி தான் வேணும் அல்லது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபோக்கன் போலவே சித்தர்கள் வருவாங்க. சார், எனக்கு இங்கே ஒரு டவுட்டு. நான் வந்து ரொம்ப அம்பாளை கும்பிடுறவ, நான் வந்து சிவனை ரொம்ப கும்பிடுறவ, முருகனை ரொம்ப கும்பிடுறவ, இல்லைனா வந்து நான் ஸ்ரீனிவாசர் அந்த மாதிரி ரொம்ப நான் கும்பிடுறவ. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு எனக்கு வந்து இந்த சித்தர் வழிபாட்டு முறை அப்படின்னு பண்ணும்போது எனக்கு எதுக்கு நடுவில் ஒரு மீடியேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வராது? சரிம்மா, அதாவதுமா நிறைய ஜோதிடர்கள் இருப்பாங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க, குறி சொல்கிறவங்க இருப்பாங்க, மந்திரவாதிகள் இருப்பாங்க, பூஜை செய்யக்கூடியவர்கள். இதை மாதிரி இருக்கிறவங்கள வந்து ஒரு மீடியேட்டர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் வந்து அர்த்தம் உண்டு. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இடைப்பட்டவர்களாகவோ அல்லது மீடியமாகவோ செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை. எப்பயுமே தெய்வங்கள் வேறு, சித்தர்கள் வேறு. சரி.
சிவபெருமான் தான் வந்து சித்தர்களாக அவதாரம் எடுத்து வந்தார் வாழ்ந்தார் அப்படின்ற நம்ம வந்து சொல்கிறோம். அது பெரிய டாபிக். ஆனால் நான் ஒரு அம்பாளை நான் வந்து வணங்குகிறேன், மதுரை மீனாட்சி அம்மனை தான் நான் வந்து வணங்குறேன். இப்போ எனக்கு இடையில சித்தர் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், வாழ்க்கையில் நம்மளை வந்து கைப்பிடித்து வழிநடத்தி அந்த மீனாட்சி அம்மன்ட்ட கூட்டிகிட்டு போகணும்ல. அதுக்கு நமக்கு வந்து ஒரு அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ அத்தையோ மாமனோ மச்சானோ ஒரு நண்பனோ யாரோ ஒருத்தவங்க அந்த மீனாட்சி அம்மனை பற்றி தெரிந்தவர்கள், அந்த மீனாட்சி அம்மனை நீ போய் சரணடைகின்ற பொழுது வணங்குகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளியும் அல்லது விடையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும்ல. அந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 18 சித்தர்கள். 18 சித்தர்கள் பேர் சொல்வீங்களா? இல்லை, 18 சித்தர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இது வந்து தெரிந்த விஷயங்கள் தான். அகத்தியர், திருமூலர், புலிப்பாணி, இது கோரக்கர், இதை போல வந்து 18 சித்தர்கள் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகான்கள் தனியாகவும் சித்தர்கள் தனியாகவும் ஞானிகள் தனியாகவும் இருப்பாங்க. இப்போ ஒரு சித்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக கோரக்கர் சித்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோரக்கருக்கு 7 இடங்களில் ஜீவசமாதி இருக்கும். சரி. அகத்தியர் இருக்கிறார் அப்படின்னா அகத்தியருக்கு 7 இடங்களில் ஜீவசமாதி இருக்கும். போகர் இருக்கிறார்னா போகருக்கு 7 இடங்களில் ஜீவசமாதி இருக்கும். ஒரு சித்தருக்கு மட்டும் ஜீவசமாதி கிடையாது. அது எந்த சித்தர் அப்படின்னா காகபுஜண்டர். ஏனென்றால் அவர் இன்னும் சமாதி நிலையே அடையலை. சமாதி நிலை அடையாத ஒரு சித்தர்னு சொன்னால் அவர் வந்து காகபுஜண்டர் தான். அப்போ நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எல்லா சித்தர்களுமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சித்தர்களை வந்து நாம் வந்து பிரார்த்தனை பண்ணி, பிரார்த்தனை எப்போ வேணாலும் பண்ணலாம். அவங்கள பூஜை பண்ணி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர்கள் வந்து நமக்காக இந்த பூலோகத்தில் வசிக்கக்கூடிய தன்னை வணங்குகின்ற மக்களுக்காக பக்தர்களுக்காக அவர்கள் ஒதுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து ஒரு கணப்பொழுது, ஒரு நிமிடம். இந்த ஒரு நிமிடம் எப்படி வருது அப்படின்றத வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இது என்னுடைய குருநாதர் சொன்னது. அந்த நேரங்களில் பூஜை பண்ணும் பொழுது சித்தர்கள் தரிசனம், சித்தர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்குது அப்படின்றத வந்து உணர்றதுனால நான் அதையே தான் என்கிட்ட வந்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, நைட்டு 8லேருந்து 9 மணிக்குள்ள சித்தர்களை தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய அந்த நேரம். பண்ண முடியலன்ற இதில் நான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பிரபஞ்சத்தை பார்த்து கூட நான் சித்தரை மனசார நினைச்சா எனக்கு சித்தரோட அருள் கிடைக்குமா? கண்டிப்பாக. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருந்து நாம் சித்தர்களை மானசீகமாக மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் சொன்னேன், சித்தர்களை பற்றி பேசினாலே அந்த இடத்தில் சித்தர்கள் வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இந்த இடத்துல கூட சித்தர்கள் கண்டிப்பாக சித்தர்கள் இருப்பார்கள். நீங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கேமராமேன் ரூபத்தில் இருக்கலாம், அல்லது நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அந்த உதவியாளர்கள் ரூபத்தில் இருக்கலாம், திடீர்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இவங்க தான் வருவாங்க. அவங்க வருவாங்கங்கிறதுனுடைய உதாரணம், அந்த ஆதாரம் இன்னைய வரைக்கும் திருவாரூரில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம இப்போ சமீப காலமாக ஏதாவது இந்த யூடியூப் அது இதெல்லாம் தொடங்கும்போது ததாஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி நிறைய யூடியூப்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் 1999 வருடத்தில் நான் புத்தகம் எழுதினேன், தேவ ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினேன். இந்த புத்தகத்தில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, உங்களுடைய குழந்தைகளை வந்து தவறான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வந்து திட்டாதீங்க, அப்புறம் வீட்டில் வந்து அபசகுனமான வார்த்தைகளை பேசாதீங்க, நடக்காது, முடியாது, கிடைக்காது, இப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்கள் கிட்டவே சேர்க்காதீங்க அப்படின்றத வந்து சொல்லி எழுதியிருந்தேன். அதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமாள் கோவிலில் தினந்தோறும் சாயந்தரம் 6 மணிக்கு அந்த சாயரக்ஷ பூஜை நடக்கும். இது எல்லா சிவன் கோயில்லையும் நடக்கிறது தான். அங்கே என்னடா விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித உடலோடு சிவபெருமான் வாழ்ந்தது திருவாரூரில் தான். இந்த பிரபஞ்சம் அப்படின்றது, இந்த உலக உருண்டை முதல்ல உற்பத்தி ஆகும் பொழுது முதலில் தோன்றிய புல்லினம் அப்படின்றது அருகம்புல், அது தோன்றியது திருவாரூரில் தான். சரி. எல்லா கோவிலுக்குமே ஒரு வரலாறு இருக்குது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலை கட்டினதுக்கு யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, வரலாறே கிடையாது. ஆமாம். அதனால அந்த கோவிலை ஒரு ஆதாரமாக உதாரணமாக சொல்கிறேன். அந்த கோவிலில் தினந்தோறும் சாயரக்ஷை சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும்போது சிவபெருமானை நினைத்து அங்கே பூஜை செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய வேதம் படித்தவர்கள் அந்த குருக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க.
இது ஒரு சாரார், ஒரு 4 பேர் அப்படி மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு 4 பேர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் ததாஸ்து 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 இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே. அப்போ ததாஸ்து என்றால் என்ன? அப்படி ஆகட்டும், இதுதான் வந்து அவர்களுடைய வார்த்தை. அப்போ இவர்கள் கூட இருக்கும்போது அவங்க 4 பேர் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே 4 பேர் வந்து ததாசு ததாசு சொல்கிறாங்கல்ல. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பூதகணங்கள், சிவகணங்கள். இப்படி சொல்கிறோம். ஆரூர் பிறந்தார் அடியவார்க்கும் அடியார் அப்படி சொல்லுவாங்க. அதனால் சிவனுடைய ரூபமாக, சிவனுடைய அந்த பூதகணங்களாக எல்லாரையுமே பார்க்கறதுனால அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும், அவங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே பழிக்கும். அவர்கள் என்ன சொன்னாலும் பழிக்கும்ங்கிறது இல்லை. அந்த நேரங்களில் மனிதர்கள் யார் என்ன நினைக்கிறார்களோ அந்த நேரங்களில் அவங்க சொல்கிறது எல்லாமே பழிக்கும். எனக்கு மட்டும் ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை ஆண்டவன் கொடுத்தான் அப்படின்னா, ஏண்டா கொடுத்தான்னு சொல்லும் போதும் அவங்க ததாஸ்து அப்படி ஆகட்டும்னு தான் சொல்ல போகிறாங்க. எனது கஷ்டத்துக்கு நிரந்தரமான விடுதலை கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், நல்லா இருக்க போகிறேன்னு சொன்னாலும் அப்படியே ஆகட்டும்னு தான் சொல்ல போகிறாங்க. எப்படி ஆகட்டும்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். ஆக நாம் எதை பேச வந்தோம்? ஆக சித்தர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை சுற்றி தான் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மளை வந்து சிசிடிவி கேமராவெல்லாம் தாண்டி கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ நான் வந்து மனசார ஒரு விஷயம் நினைக்கிறேன், திடீர்னு வந்து இதனால நான் சித்தரை வழிபட்டதே கிடையாது. இப்போ நீங்க பேசுனதுக்கு அப்புறம், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம்ல மனசார ஒரு நிமிஷம் நான் சித்தரை நினைக்கிறேன் அப்படின்னும் பொழுது சித்தரை என்னால் ஃபீல் பண்ண முடியுமா சார்? அதாவதுமா, வள்ளலார் சொன்ன மாதிரி சும்மா இரு அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அந்த வார்த்தைக்கு உட்பட்டு நம் மனதை வந்து எதை பற்றியுமே நினைக்காமல் வெறுமனே இருந்துட்டு உங்களுக்கு எந்த சித்தரை பிடிக்குமோ அந்த சித்தரை நினைத்து ஒரு நிமிடம் போதும். அதாவது நாள் கணக்கா வருடக்கணக்காலாம் பண்ண வேண்டியதில்லை. அவர்களுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு ஒரு நிமிடம் போதும். சரி. அவங்கள நேரடியாக தரிசனம் பண்ணணும், அவங்க கூடவே இருக்கணும், அவங்க என்ன செல்ல பிள்ளையாக எடுத்துக்கணும், நான் வந்து திரிகாலம் உணரணும், இதெல்லாம் தெரிகிறது தான் நிறைய பூஜை முறைகள். நீங்க சொல்றது நான் அவங்கள உணரணும், கண்டிப்பாக உணரலாம். அதை வந்து சும்மா அவங்கள நினைச்சு ஒரு பிரார்த்தனை செய்தாவே போதுமானது. ஓகே. இந்த சித்தர்களை நான் வழிபடுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது நான் வந்து சமர்ப்பிக்கணுமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் பண்ணணுமா, இல்லை வழிபாட்டு முறைகள்னு ஏதாவது இருக்கா? நினைக்கிறதுன்றது ஓகே, பிரார்த்தனை பண்ணுறதுன்றது வேறு. இதை தாண்டி சிறப்பான வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள்னு ஏதாவது இருக்கா? அதாவது என்னுடைய ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலையில் என்னுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோம், பல்வேறு ஸ்தலங்களுக்கு போவோம். அதில் என்னால் மறக்க முடியாதது பர்வதமலை. இந்த பர்வதமலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சொல்லக்கூடாத சில 2-3 பொருட்கள், சித்தர்களுக்கு பிடித்தமான பொருட்கள், இதை எடுத்துகிட்டு போவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு பிறகு, இந்த இடம் தான் பர்டிகுலராக இல்லை, நடந்து போகிறோம், டயர்டாக இருக்குது, அப்போ உட்காடுறோம் பேசுகிறோம். அப்படிங்கும் பொழுது நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோமோ அந்த 4 பேர் 5 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல நாங்கள் எடுத்துகிட்டு போன அந்த ஒரு பொருளை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சரி. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பொருள் வந்து காணாமல் இல்லாமல் போய்விடும். அப்போ அந்த இடத்துல சித்தர்கள் வராங்க, அந்த பொருளை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான். அது வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாமல் இருந்த நேரத்தில் அந்த வேலையை பார்த்தோம். இப்போ வந்து அந்த வேலையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, அன்றைக்கி வந்து என்னென்று உணரக்கூடிய பருவம் அந்த பருவம் இல்லை. நான் சொல்கிறது 15-16 வயது காலகட்டத்தில் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சு உணர்ந்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு கோல்டு தங்க கட்டி வந்துருச்சுன்னா அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாமே தவிர உரசி அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த உரசக்கூடிய பகுதியெல்லாம் வேஸ்டாக தான் போகும், யாருக்கும் உபயோகம் இல்லாமல். பயன்படுத்திக்கலாம். சரி. இப்போ வந்து இந்த சித்தர்களை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து உணர்றேன், இப்போ எனக்கு தெரியணும் அப்படின்னும் போது பிரத்யட்சமாக ஒரு சில விஷயங்கள்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி நடக்குமா? எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் சித்தர்களை நான் வந்து இந்த மாதிரி நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு? தர்மமா நியாயமா எனக்கு தேவையானது அப்படின்னு கிடைக்கும் போது அது வந்து நம்ம குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும், குழந்தை நல்லா படிக்கணும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைக்கு வந்து எதிர்காலம் வந்து நிம்மதியான எதிர்காலமாக இருக்கணும். இது பேசிக்கான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கேட்கறதுன்றது அது வந்து கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு வந்து சில சாபக்கேடுகளோ
அல்லது வந்து அந்த தோஷங்களோ அல்லது தீய சக்திகளுடைய கோளாறுகளோ இப்படி இருக்குது அப்படிங்கும்போது அதுக்குண்டான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். வழிகாட்டுதல்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக என்னன்னே தெரியாமல் இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கு தேவையான மிக சரியான பாதையும் வழிகாட்டுதலும் நமக்கு கிடைக்குமே தவிர அவர்களே வந்து எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கிடையாது. உண்மையாவே இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம், நம்மளோட மனசு சார்ந்த ஒரு விஷயம். இப்படிதான் நீங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு வழி நெறிமுறைகள் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சித்தர்களை எப்படி வழி பண்ணணுன்றதை முதற்கொண்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதை கண்டிப்பா பார்க்குற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.